நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம். யாருக்கு யோகம் சேரப்போகிறது, யாருக்கு சவால்கள் வரப்போகின்றன என்பதையும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். மகர ராசி மற்றும் மகர லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்க்குறாருங்க. அவர் யார் அப்படின்னா தாய் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அப்போது உங்களுடைய குடும்ப வருமானம், சகல விதமான குடும்ப வருமானமும் சரி இப்போ சேமிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அருளப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் குடும்பம் சார்ந்து உங்களின் குறிக்கோள்களை, ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு மிக பலமான முயற்சி உங்களிடம் நிச்சயமாக இருக்கும். அந்த முயற்சியும் இப்பொழுது பலித்தமாகும். உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, உங்களுடைய பெரியப்பா போன்றவர்களின் ஆதரவு நிச்சயம் கிட்டும். உங்கள் தாயின் ஆதரவும் பெரிதாக கிடைக்கும். வீட்டிலிருந்தும் செய்யும் தொழிலால் வருமானங்கள், விவசாய வருமானங்கள் அனைத்துமே லாபமாக மாறி குடும்ப சொத்தாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நல்கப்படுகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். தெம்பும் திராணியமாக வலம் வருவார்கள். காலையில் ஏஞ்ச உடனே காக்கா குருவி மாதிரி எல்லாம் பறந்து போயிடுவாங்க. சாயந்தரம் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே வீடு சேருவாங்க. அவ்வளவு பெரிய சுறுசுறுப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் குடும்பத்திற்கு சேரும். அடுத்து 4ஆம் பாவகத்தை புதன் பகவான் பார்க்குறாருங்க. அவர் யார் அப்படின்னா ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி, ஒரு குரு ஸ்தானாதிபதி. இந்த மகர லக்னத்துக்கு குரு யார் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு தான் குரு பகவான். எந்த வீட்டுக்கு? தனுசு வீட்டுக்கு. ஆனால் இந்த மகர லக்னத்துக்கு யார் குரு பகவான் அப்படின்னா உங்களுடைய புதன் தான் குரு பகவான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவங்களுக்குன்னு உரிய ஒரு குரு பகவான் உண்டு. அவர் யாருன்னா 9ஆம் அதிபதி யாரோ அவர் தான் உங்களுக்கு குரு. அவர் தான் உங்களை வழிநடத்தக்கூடியவர். அவரோட அட்வைஸ் தான், அவரோட அறிவு தான் உங்களுக்கு முழுசாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த 4ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. 10ஆம் பாவகத்தில் உட்காந்து 4ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. வக்கரத்தில் மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கம்பல்சரி இதுக்கு வந்துட்டார். எதுக்கு? துலாம் வீட்டுக்கு வந்துட்டார். வக்கர முடிவு பெறப்போகிறது. இப்போ முடிவு பெற்று மறுபடியும் உள்ளே போகிறாரு. எதுக்குன்னா விருச்சிக மணிக்குள்ளே போகிறாரு புதன். ஓகேங்களா? அப்போது 4ஆம் வீட்டை 6ஆம் அதிபதி பார்க்குறாருங்க. உங்களுடைய சொத்து சார்ந்த, விவசாய நிலம் சார்ந்த, வீடு சார்ந்த, வண்டி வாகனம் சார்ந்த எதிரிகள் முற்றாக இப்போ அழிந்து போவார்கள். உங்களுடைய சொத்து சார்ந்த, வீடு சார்ந்த, வண்டி வாகனம் சார்ந்த, அசையா சொத்துக்கள் சார்ந்த சகல விதமான வம்பு வழக்குகளும் ஒரு முடிவுக்கு வரும் இந்த கார்த்திகை மாதத்தில். உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் கருத்து முரண்கள் எல்லாமே நீங்கி இருவரும் ஒற்றுமையை அடைவார்கள். இந்த மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வீடு கட்ட, வண்டி வாகனம் வாங்க, வங்கி கடன் கிடைக்கும், கிரெடிட் கார்டு கிடைக்கும், கேட்ட இடத்துல எல்லாமே பணம் கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய விவசாயத்திற்கும் சரி, வீட்டிலிருந்து செய்யும் தொழிலுக்கும் சரி, சொத்து சேர்ப்பதற்கான முயற்சிக்கும் உங்கள் தாய் மாமன் அல்லது மாமா என்று நீங்கள் யார் கூப்பிட்டாலும் சரிங்க, அவங்களும் சரி, உங்கள் தந்தையும் சரி உங்களுக்கு ஒரு பேராதரவை கொடுத்து நிற்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து மகர லக்னத்தில் இருந்து 5ஆம் வீட்டை சூரியன் பார்க்குறாருங்க. அவர் யாருன்னா 8ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இப்போ தெரிய வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே உடைப்பட்டு ஆள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி வரைக்கும் விடை கிடைக்கும் உங்களுக்கு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுக்குது இந்த கார்த்திகை மாதம். தசம் நடக்கிற கிரகம் சுபத்துவமாக இருந்துவிடும் பட்சத்தில் இது நிச்சயம் இந்த கார்த்திகை மாதத்தில் நடந்து தீரும். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் 8ஆம் அதிபதி உங்களுடைய மகன் அல்லது மகள் பற்றிய தெரியாத விஷயங்கள், ரகசியங்கள் எல்லாமே உடைப்பட்டு உங்களுக்கு தெரியப்படும். பூர்வீக பாரம்பரிய சொத்துக்கள் அனைத்துமே லாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் குறைவே இருக்காது. உங்களுடைய மறைமுகமான எண்ணங்கள், மறைத்து வைக்கப்பட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் மேல் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும். எந்த இடம்னே தெரியாது. இவ்வளவு நாள் போகாத இடத்துக்கெல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் அருள் புரிவாருங்க. மனசில் இருக்கிற ஆசை மறைமுகமான ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறும். ஒரு சிலருக்கு காதல் மலர வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் அதிபதி அவரோட வீட்டை பார்க்குறாருங்க. அப்போது ஒரு சிலருக்கு காதல் மலர வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சார்ந்த சகல விதமான விஷயங்களும் சித்தியாகும் உங்களுக்கு. அரசாங்கம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது ஒரு அரசு அனுகூலத்துக்காக வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்திடம் எதிர்பார்த்து ஒரு குத்தகைக்கு எடுக்க பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சரி நிச்சயமாக அரசு விரோத போக்கு டோட்டலாகவே மாறும். அரசாங்க வேலைக்கு யாராவது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க அரசாங்க வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஆள் மனது திருப்தி அடையும் அளவுக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும்.
உங்கள் தொழிலை வந்து நீங்கள் வேலையாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உங்கள் மனசு நிச்சயமாக திருப்தி அடையும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு திகழ்கிறது. உங்கள் மகன் அல்லது மகளாலும் உங்களுடைய பெரியோர்கள் தாத்தா போன்றவர்களாலும் மூத்தோர்கள் போன்றவர்களாலும் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்தை இவர்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பேரை சம்பாரித்து கொடுப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளும் சரி தாத்தாவும் சரி பாட்டியும் சரி அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. அரசியல்வாதிகள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இது முன்னாடியே சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. அவர் யார் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய தாய்க்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக மாறும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று நல்ல இணக்கம் வந்து உருவாகும். உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுடைய மனசு திருப்தி அடையும் அளவுக்கு உங்கள் தாய்கிட்ட இருந்து நிச்சயமாக நல்ல ஆதரவு வந்து கிட்டும். மூத்தோர்கள் சொத்து பெரியோர்கள் சொத்து இது சார்ந்த சிக்கலுக்கு உங்கள் தாய் வந்து துணை புரிவார் சிக்கல் இருக்கும் பட்சத்தில். அதே போல் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும். 11ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறாருங்க. அப்போது ஒரு அளப்பரிய அதீதமான அளவிட முடியாத ஒரு உறவு உங்களுக்கு நிச்சயமாக காட்டப்படும் இந்த கார்த்திகை மாதத்தில். அந்த உறவு மிக மகிழ்ச்சி மிக்க ஒரு உறவாகவும் மாறும். உங்களுடைய அக்கா அண்ணன் பெரியப்பா போன்றவர்கள் உங்களுக்கு மனது திருப்தி அடையும் அளவுக்கு அவர்களிடம் உறவு என்பது நீடிக்கும். உங்களுக்கு நிச்சயமாக உதவி புரிவார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் என்பது தலைமை தாங்கும் தகுதி. அப்போது இந்த அரசியல்வாதிகளுக்கும் சரி தலைமை பதவி வந்து கிடைக்கும். சினிமா துறை நாடகத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவியை நோக்கி திரும்புவீர்கள். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய உயர் பதவி வந்து கிடைக்கும். மனசில் வந்து எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது இது அகலவே மாட்டுது அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அழகான ஒரு நோய் நிவர்த்தி காலம் தான் இந்த கார்த்திகை மாதம். நோய் நிவர்த்தி காலம் அப்படின்னா நல்ல மருந்து இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் அதிபதி வேற பார்க்குறாருங்க. அப்போது உடல் பலம் தெம்பு அதிகமாகி உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும். அது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். 6ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்குங்க. ஓகேங்களா? எங்கே கடன் கேட்டாலும் இந்த பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒழிஞ்சு போயிடும். தீர்த்துருவீங்க. உங்களுடைய வண்டி வாகனம் மேலும் விவசாய நிலம் வீடு சார்ந்த விஷயங்களுக்கு கேட்ட இடத்துல எல்லாமே பணம் கிடைக்குங்க. அது சார்ந்த எதிரிகள் அழிந்து போவார்கள். அது சார்ந்த வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அத்தை மாமன் வர்க்காத்தரிடம் அந்த பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளும் வந்து நீங்கும். குடும்ப சண்டைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்குள்ள ஒரு ஆகச்சிறந்த நன்மையாக மாறும். குடும்ப சண்டைகள் அனைத்துமே தீருங்க. குடும்பத்தில் சுபிட்சம் வந்து உண்டாகும். வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கேட்ட இடத்துல பணம் வந்து கிடைக்கும். எந்த அளவுக்கு ஒரு நல்ல நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இது இருக்குது. உங்களுடைய உயர் பதவி ஆளுமை மிக்க தகுதி யாரெல்லாம் அந்த மாதிரி நல்ல ஆளுமை மிக்க ஒரு பதவியில் உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்களுடைய எதிரிகளும் அழிந்து போவார்கள். உங்கள் தாயின் எதிரிகளும் அழிந்து போவார்கள். உங்கள் தாய்க்கு ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வீட்டு விலங்குகள் நிச்சயமாக சிறக்கும். இது சார்ந்த ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு போராடி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீட்டு விலங்குகள் அதாவது ஆடு மாடு கன்று காலி மித்திரங்கள் ஒரு ஃபார்ம் வச்சு நடத்துறது போராட்டம் அதை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் இருக்குது பாருங்கள். அது வந்து நிச்சயமாக இந்த கார்த்திகை மாதத்தில் போராடி வென்று விடுவீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. விவசாயம் வந்து இன்சூரன்ஸ் போடலாம். விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் யாரெல்லாம் போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அரசாங்க ஆதரவு வங்கி கடன் இது மாதிரி வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டிலிருந்து செய்யும் தொழிலுக்கு கேட்ட இடத்துல எல்லாம் பணம் கிடைக்கும். வங்கி கடனும் கிடைக்கும். அப்படியே வந்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உங்களுடைய 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாக புதன் பகவான் வந்து அமர்ந்துட்டு அந்த இடத்த சுபத்துவப்படுத்துகிறாரு. தசை நடத்தும் கிரகம் சுபத்துவமாக இருந்துவிடும் பட்சத்தில் புதனும் சுபத்துவப்படுத்துறாரு 10ஆம் இடத்தை. அப்போது நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வங்கி கடன் கிடைக்கும். கிரெடிட் கார்டு கிடைக்கும். தொழில் சார்ந்த உங்களின் எதிரிகள் முழு முற்றாக அழிந்து போவார்கள். தொழில் சார்ந்த போட்டிகளில் வெற்றியை தொடுவீர்கள். உங்கள் எதிரிகளாலும் உங்கள் தந்தையாலும் நீங்கள் செய்யும் தொழிலாலும் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இப்போ உயரப்போகுது. தந்தையின் தொழிலை கையில் எடுத்தவர்கள் ஏகோபித்த வளர்ச்சியை நிச்சயம் பெறுவீர்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் தந்தை உங்களுக்கு பெருத்த ஆதரவை கொடுப்பாருங்க. மாமன் அத்தை வர்த்தாரும் உங்களுக்கு தொழிலுக்கு ஒரு பெரும் ஆதரவை கொடுப்பாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் பட்சத்தில் லாபத்தை நோக்கி திரும்புவீர்கள். தசா நடத்துகிற கிரகம் நன்மையாக இருந்துவிடும் பட்சத்தில் தான். அதே மாதிரி 4ஆம் அதிபதி உங்கள் தாயால் லாபம் உண்டு. உங்களுக்கு தாயின் சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவு இது எல்லாமே வாங்கி போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. தூர இடத்துல சொத்து 11ஆம் அதிபதி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போது
தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் பட்டை மனித தோளான் படைக்கலாம் தலைவனம் அப்படின்ற அளவுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து சேரும். செவ்வாய் பகவான் வந்து உட்காந்துருக்கிறாருங்க. உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவிகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். தலைமை தாங்கும் தகுதி உங்களுக்குள்ளே வந்து சேரும். உடல் தெம்பு, பலம், நோய் எதிர்ப்பு சக்திகள் இது எல்லாமே உங்களுடைய உடலில் அதிகமாகும். இவ்வளோயும் அவங்க வந்து கொடுத்துருவாருங்க. விவசாய நிலத்தில் சொத்து சேர்க்கை அதிகமாகும். வீட்டிலிருந்து செய்யும் தொழிலால் பெருத்த லாபங்கள் நீங்கள் நிச்சயமாக சம்பாதிப்பீர்கள். தசை நடத்துகிற கிரகம் வந்து அருமையாக இருந்து விடும் பட்சத்தில் அதே மாதிரி தான் 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாருங்க. யாருக்குமே தெரியாத சொத்து சேர்க்கை நிச்சயமாக அதிகமாக உண்டு. உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பணங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீரென அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுடைய மறைமுக ஆசைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். மறைமுக நட்புகள் மலரும். ஒரு சிலருக்கு அதான் காதல் தான் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, வேறு எதுவும் இல்லை. இந்த அளவுக்கு அந்த 8ஆம் அதிபதி கொடுக்குறாரு. சகல விதமான விஷயங்களிலும், உங்களுடைய குறிக்கோள் சார்ந்த விஷயங்களிலும், உங்களுடைய ஆசைகள் சார்ந்த விஷயங்களிலும், உங்களுடைய மறைமுக செயல்பாடு அத்தனையும் வெற்றி பெறும். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது பரம்பரையாக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களால் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவீர்கள். வேலை சார்ந்த விஷயங்கள் அது ஊதிய உயர்வு ஏற்பட்டு அது வந்து லாபமாக மாறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த தொழில் லாபத்தை நோக்கி திரும்பும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணமும் மேலோங்கும். அதனால் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து இந்த சமுதாயத்தில் உயரும். அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வந்து வேலை பார்க்குறது இந்த மகர ராசி, மகர லக்னத்துக்கு இல்லை. இது எல்லாமே இப்போ சொன்னதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. தசை நடத்தும் கிரகம், அதன் அதிதேவதை ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வணங்கிட்டே வரும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான பலன்களும் உங்கள் மீது மழை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளி கூட ஐயமே வேண்டாங்க. இப்போது கெடு பலன்கள் என்னென்ன வருதுன்னு பார்ப்போமா? தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக அல்லது தசை நடத்தும் கிரகம் பால்பட்டு இருக்கும் பட்சத்தில், அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கிவிடும் பட்சத்தில் இந்த கெடு பலன்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. மாறாக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன், செவுத்து மேலே காலை வச்சு தூங்குவேன், குரட்டு விடுவேன் அப்படின்னு நீங்கள் படுத்து கிடந்தீங்கன்னா எழுப்பி விடும் அந்த பிரச்சனை எல்லாமே. துரத்தும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துக்கோங்க. 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாருங்க. அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் வந்து அந்த பழக்கம் வெளியில் தெரிஞ்சு போயிடும். உங்கள் குட்டு வந்து உடஞ்சி போயிடும், மாட்டிப்பீங்க. இல்லைனா பழிபாவங்களை சுமத்தல் நடக்கும். நீங்கள் பழகிற இடத்துல பழிபாவங்கள் வந்து சுமத்தல் நடக்கும். அதே மாதிரி எரிச்சல் வர மாதிரி அந்த உறவு வந்து உண்டாகிடும். பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிடும். ஆசைகள், உங்களுடைய நியாயமற்ற ஆசைகளால் பெரிய துன்பத்தை நீங்கள் வந்து அனுபவித்தல் நடக்கும். உங்களுடைய அக்கா, அண்ணன், பெரியப்பா போன்றவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். இன்னும் சொல்லவே தேவையில்லை, 6ஆம் அதிபதி வர 10ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாருங்க. தொழிலால் நஷ்டங்கள் அதிகமாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் போராட்டங்கள் அதிகமாகிடும். நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தசை நடத்துகிற கிரகம் சரி இல்லைன்னா இது செஞ்சே காட்டும், கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வம்பு வழக்குகளை சந்தித்தல், போலீஸ் ஸ்டேஷனில் கால் வைக்கிறது, தகராறு, வம்பு வளர்க்குறது இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகன போக்குவரத்திலும் மிக கவனமாக இருத்தல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே எப்போ வர்றது? மகரம் அப்படின்னாலே சனி பகவான் மட்டும். அவருக்கு வந்து அழகாக நீங்கள் வந்து நீட்டாக அந்த சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போடுறது, அவரை அனுதினமும் சந்திக்கிறது, சனிக்கிழமை ஆச்சுன்னா தவறாமல் சந்திக்கிறது, எள் கலந்த தயிர் சாதம் படித்து பூஜித்து எல்லாருக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கறது ஆகச்சிறந்த நன்மைகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினாலும் சரி, இந்த கிரகம் வந்து எவ்வளவு பாடுபடுத்தினாலும் சரி, அது சமாளிக்கக்கூடிய தகுதி, சக்தி, ஆளுமை எல்லாமே சனி பகவான் கொடுக்குவாருங்க. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷம், ஆரோக்கியம், செல்வம் நிலைத்திருக்கட்டும். இனிய நாள், இனிய வாழ்வு. நன்றிகள், வணக்கம்.